நாம் தியானத்திற்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார். இந்த நிருபத்தை லெட்டர் ஆஃப் ஜாய், சந்தோஷத்தின் நிருபம் என்று அழைக்கிறார்கள். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர் விரக்தி அடைந்தவராக காணப்படவில்லை, மாறாக சந்தோஷமாக அவர் காணப்பட்டார். 6வது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இந்த வசனத்திலே கவலைக்கு எதிரான தடையை பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்பது ஒரு கட்டளை. நாம் என்ன கருப்பொருளிலே பார்க்க போகிறோம் என்று சொன்னால், கவலையிலிருந்து சமாதானத்திற்கு கடந்து செல்வது எப்படி, கவலையிலிருந்து சமாதானத்திற்கு கடந்து செல்வது எப்படி. பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நாம் கவலை நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே மக்கள் தங்கள் உடல் நலத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள், குடும்பத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள், எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள். இப்படியாக கவலைப்படுகிற மனிதர்களை நாம் அன்றாட வாழ்விலே பார்க்க முடியும். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு கவலையே வராதா, துன்பமே வராதா? அப்படி என்று இல்லை. நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள் நம்மை கட்டுப்படுத்த நாம் அனுமதிக்க கூடாது. பவுலப்போஸ்தலன் கவலைக்கு எதிரான தடை, கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் சரி, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைக்கான தீர்வை சொல்கிறார். The solution to anxiety. கவலைக்கான தீர்வு என்ன? கவலைப்படாதன்னு மாத்திரம் சொல்லல. இயேசு கிறிஸ்து கூட பாருங்க சொன்னார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுவதனால் நீங்கள் 1 மணி நேரத்தை கூட என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியாது. கவலைக்கான தீர்வு என்ன? எல்லாவற்றையும் குறித்து, சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ எதுவானாலும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைக்கான தீர்வு என்னவென்றால் ஜெபம். எப்படிப்பட்ட ஜெபம்? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம். தேங்க்ஸ் கிவிங். ஸ்தோத்திரம் என்று சொன்னால் தேங்க்ஸ் கிவிங். நம்ம வாழ்க்கையில நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எதற்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? பாஸ்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். கடந்த காலத்திலே கர்த்தர் உண்மையுள்ளவராய் நமக்கு காணப்பட்டார், அதற்கு நாம் நன்றியுடையவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தது, நிகழ்காலத்தில் நம்ம மேல அக்கறையா இருக்கிறார். In the present he cares for us. எதிர்காலத்தை குறித்து வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அவருடைய வசனத்திலே. அப்ப நம்முடைய ஜீவியத்துல ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் கிவிங் ரொம்ப முக்கியம். எதுக்கு தேங்க்ஸ் கிவிங்? கடந்த காலத்துல கர்த்தர் உண்மையுடையவராக இருந்திருக்கிறார். பிரசன்ட், தற்போதைய சூழ்நிலையிலே நம்ம மேல் அக்கறையுடையவராக இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்த வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை, ஆங்கிலத்திலே சப்ளிகேஷன், விண்ணப்பம் சொல்லும்போது ஸ்பெசிபிக் ரிக்வெஸ்ட், நம்முடைய பிரத்யேகிய விண்ணப்பங்கள். பொதுவாக ஜெபிக்காம குறிப்பாக நம்முடைய தேவைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சகலமும் அறிந்தவர். அவர் சகலமும் அறிந்தவராய் இருந்தாலும் ஏன் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்? அவர் நம்முடைய இருதயத்திலிருந்து நம்முடைய விருப்பங்களை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். மூன்றாவதாக நம்ம பார்ப்பது தேவ சமாதானத்தின் பாதுகாப்பு. 7வது வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். தேவ சமாதானத்தை நம்மால் விவரிக்க முடியாது. நம்ம மனுஷீக சிந்தனையில மனுஷீகனால நம்மால் அதை விவரிக்க முடியாது. இங்கே வசனம் சொல்கிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இருதயம் சீட் ஆஃப் எமோஷன். நமக்கு பயம் இருக்கு, சோர்வு இருக்கு. அந்த இருதயத்தை இந்த தேவ சமாதானமானது பாதுகாக்கும். நமது சிந்தைகளை பாதுகாக்கும். இங்கிலீஷ்ல மைண்ட்னு போட்டிருக்கு. மைண்ட்ல தான் நம்ம சிந்திக்கிறோம். நம்முடைய மனதில் பயம் இருக்கிறது, கன்ஃபியூஷன் இருக்கிறது, டவுட் இருக்கிறது, குழப்பம், சந்தேகம் எது காணப்பட்டதாலும் நம்முடைய மனதை தேவ சமாதானம் பாதுகாத்துக் கொள்ளும். எப்படி பாதுகாத்துக் கொள்ளும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்ம கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் நம்முடைய இருதயத்திலே தேவ சமாதானம் நிரம்பி நமக்கு பாதுகாப்பு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திற்கு, மனதிற்கு பாதுகாப்பு உண்டு. இங்கே காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்படுகிற கிரேக்க பதமானது எதோடு சம்பந்தப்பட்டது என்று நம்ம பார்க்கும் பொழுது, இது ஒரு ராணுவ மிலிட்டரி டர்ம், ராணுவ சொல், ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இந்த வார்த்தையானது தேவன் எப்படி பாதுகாக்கிறார், ஒரு பட்டணத்தை ராணுவ வீரர்கள் எப்படி பாதுகாக்கிறார்களோ அதுபோல தேவ சமாதானமானது நம்முடைய மனதை பாதுகாக்கிறது, நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கிறது. இந்த காணொலி வாயிலாக நாம் எதை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? கவலையில் இருந்து சூப்பர் நேச்சுரல் பீஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானத்தை அடைவது எப்படி, கவலைக்கான தீர்வு என்ன என்பதை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கவலைக்கான தீர்வு என்ன? நன்றி அறிதலோடு கூடிய ஜெபம். நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது தேவ சமாதானம் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய மனதையும் நம்முடைய இருதயத்தையும் காத்துக்கொள்ளும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கையிலே கவலைகள் வரும் பொழுது அந்த கவலைகள் எங்களை கட்டுப்படுத்தாமல் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி நன்றியுள்ள இதயத்தோடு ஜெபித்து சூழ்நிலைகளை மேற்கொள்ள தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு எங்கள் இருதயங்களையும் எங்கள் மனதையும் நீர்தாமே உம்முடைய தெய்வீக சமாதானத்தினாலே பாதுகாப்பீராக. கவலையில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானம் கடந்து வந்து அவர்கள் சிந்தைகளையும் மனதையும் பாதுகாப்பதாக. இந்த காணொலியை பார்த்த கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சூப்பர் நேச்சுரல் பீஸ், இயற்கைக்கு அப்புறப்பட்ட சமாதானம் ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் கடந்து வந்து அவர்கள் இருதயமும் மனமும் பாதுகாக்கப்படட்டும். துதி கனமகிமையை பாத்திராகிய உமக்கு செலுத்துகிறோம், வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காணொலியை கண்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.